அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பிஎன்பி ஒன் ஆப்பில் வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறது, எப்படி எம்பின் ஜென்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் பஞ்சாப் பேங்க்கு வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தா வந்து பிஎன்பி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் பிஎன்பி ஒன் வந்து முதல் முறையாக பதிவு செய்ய விரும்பினா, இந்த வீடியோ வந்து பிஎன்பி ஒன் பதிவு செய்வதற்காக வந்து முற்றிலும் வந்து லேட்டஸ்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லி நான் வந்து இதில் வந்து செய்து காட்ட போகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் யூடியூப்பில் தேடினா வந்து உங்களுக்கு என்னன்னு வந்து பழைய மெத்தட் தான் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து அப்டேட்டான எந்த மெத்தடும் வந்து எந்த வீடியோலையும் வந்து கிடைக்காது. இந்த வீடியோ வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக வந்து என்ன மெத்தட் வந்திருக்கு, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும் எல்லாமே வந்து புதிய முறையில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய முறைப்படி என்னென்னா வந்து முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போய் பிஎன்பி ஒன்றுன்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் போட சில பர்மிஷன்லாம் வந்து கேட்கும். அதெல்லாம் வந்து அலோவ் கொடுத்துருங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது வந்து அன்செக்யூர்டு ஆப்பு இல்லாட்டி வேறு ஏதாவது ஆப்பு அந்த வந்து அதை வந்து அன்இன்ஸ்டால் செய்யணும்னு சொல்லும். அதை தவிர்த்து வந்து ப்ரொசீட்னு வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ சிம் கார்டை வந்து தேர்ந்தெடுக்கணும்னா உங்கள் பிஎன்பி அக்கௌண்ட்டோட வந்து எந்த சிம் கார்டு நம்பர் வந்து இணைஞ்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். சிம் ஒன்னா சிம் டூவா என்பதை வந்து தேர்ந்தெடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூ வந்து குடிக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணாத இருந்தீங்க, டேரெக்டாக வந்து மொபைல் டேட்டா வந்து யூஸ் பண்ணி வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி ஓகே இது அப்புறம் கண்டினியூ வந்து கொடுங்க. இப்போ வந்து உங்கள் மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ண வந்து உங்கள் ஃபோனில் வந்து தேவையான பேலன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் வந்து அக்ரி வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. இப்போ வெல்கம் டு பிஎன்பி ஒன்றுன்னு சொல்லி வரும். நீங்கள் உங்களிடம் வந்து யூசர் ஐடி வந்து கேட்கும். இப்போ யூசர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் ஃபர்காட் யூசர் ஐடின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் பிஎன்பி அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்கும். அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பேன் கார்டு எல்லாத்தையும் டேட் ஆஃப் பர்த் மூலமாக வந்து உங்களை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். நீங்கள் பேன் கார்டு இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் ரெண்டு ஒன்று வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். இப்போ வந்து உங்கள் யூசர் ஐடி வந்து அதை வந்து காட்டும். அதை நீங்கள் குறிச்சிட்டு வச்சு இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த யூசர் ஐடியை வந்து இப்போ உள்ளே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து மீண்டும் வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அதை போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ எம்பின் வந்து உருவாக்குங்க அப்படின்னு வந்து சொல்லும். ஏன்னா வந்து இந்த ஆப்பில் வந்து எப்போதும் வந்து எம்பினை வச்சு தான் வந்து திறக்க முடியும். அது வந்து 4 டிஜிட்டில் வந்து இருக்கும். 1 2 3 4 இல்லாட்டி 5 6 7 8 அப்படிலாம் கண்டினியூஸாக இருக்காதீங்க. ஒரு 4 டிஜிட் நம்பரு அது உங்களுக்கு மட்டும் ஞாபகம் இருக்க மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களிடம் வந்து பயோமெட்ரிக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ பிஎன்பி வந்து ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட்னு சொல்லி வரும். இப்போ லாகின் பட்டன் அழுத்தி நீங்கள் உருவாக்கின எம்பினை வந்து போட்டு வந்து ஆப்புக்குள்ளே வந்துப்பாங்க. பிஎன்பி ஆப்போட சிறப்பம்சம்னா வந்து பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்ட் மணி மூலமாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் வியூ ஆல் அக்கௌண்ட்டை வந்து மினி ஸ்டேட்மெண்ட்டு 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து பார்க்கணும். அப்புறம் டெபாசிட் இது கூட போய் எஃப்டி ஆர்டி ஏதாவது நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது போடணுன்னா அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த கிரெடிட் கார்டுக்கு ஆப்ஷன் கூட வந்து போய்க்கலாம். அப்புறம் வந்து யூபிஐ கியூஆர் கோடு கூட போய் அது மூலம் வந்து யாருக்காவது பணம் அனுப்பினா வந்து போய்க்கலாம். டெபிட் கார்டு கூட போய் டெபிட் கார்டை வந்து பிளாக் பண்ணணும், பின் சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். பாஸ் கூட போய் நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அதை எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பிஎன்பி ஒன் ஆப்போட வந்து சிறப்பம்சம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.